நாரதரே, என்றுமில்லாது இன்று தாங்களுடைய மதிமுகத்தை நோக்குகின்ற பொழுது கனிவு, பூரிப்பு, மகிழ்ச்சி தென்படுகிறது. வருகின்ற மார்க்கத்தை கொண்டு வந்திருந்தால் என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்திருந்தால் அச்செய்தியை திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும். நான் செவியார கேட்பதே மகிழ்ச்சி தானே. தங்களை கண்டாலே மகிழ்ச்சி. வருகிற வழியிலே வேள்விமலை சாரலிலே துணைச்சோழின் மத்தியிலே அழகான கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். கனியா? ஆமா. கண்டு வந்தீர்களா? ஏற்கனவே கொண்டு வந்து கொடுத்த கனியினால கடை வீடு கட்டியது. இன்று கண்டு வந்த கனியினால இன்னொரு வீடு வாங்கலாம். கவலைப்படாதீங்க. என்ன கோடிக்கணக்கில் வாங்கலாமா? அது உங்க சௌரியம். பணம் வச்சிருக்கவர் நீங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சரி, இருந்தாலும் நீங்க தான் வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காகவே பக்தர்களால் உருவாக்கப்பட்ட வீடு இருக்கு. அங்க போய் கிரக பிரவேசம் செய்யணும். அப்படியா? ஆமா. சரி, வீடு எல்லாருக்கும் கிடைக்கணும். கணிக்கு சிறப்பு. நான் சொல்ற வீடு எது தெரியுமா? அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரின்ப நிலை எல்லோருக்கும் முக்கிய கொடுக்க. சிற்றின்பம் இல்லை. ஆமா, சிற்றின்பம் வேண்டாம். அதனால பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால கனியுடைய மகத்துவத்தை சொல்றேன். பொருங்கள் பார்க்கலாம்.